தமிழகத்தில் 17 இடங்களில் வெயில் சதம் அடித்துள்ளது. இந்த ஆண்டின் அதிகபட்ச வெப்பநிலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வரும் நிலையில் கரூர் பரமத்தியில் 112 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் பதிவாகியுள்ளது. ஈரோட்டிலும் 111 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. வேலூரில் 110.5 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக வெப்பம் பதிவானது. தருமபுரியில் 48 ஆண்டுகளுக்கு பிறகு 108.5 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானது. கிருஷ்ணகிரியில் 108.5 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் வாட்டியது. சேலத்திலும் 108 டிகிரியாக வெயில் சுட்டெரித்தது. சென்னையில் மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கத்தில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை வெயில் கடந்தது. மீனம்பாக்கத்தில் 104, நுங்கம்பாக்கத்தில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டாகவும் வெயில் கொளுத்தியது. தமிழ்நாட்டில் மே 3ஆம் தேதி வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களுக்கும், சேலம், ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கும் வெயிலுக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வீராணம் ஏரி ஏற்கனவே வறண்டு போன நிலையில் தற்போது சோழவரம் ஏரியும் வறண்டு போகும் நிலையில் உள்ளதால் சென்னைக்கு குடிநீருக்காக தண்ணீர் அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பூண்டி ஏரியில் இருந்து புழல், செம்பரம்பாக்கம், சோழவரம் ஏரிகளுக்கு தண்ணீர் அனுப்பி வைக்கப்பட்டு சேமிக்கப்படும். கடந்த ஆண்டு பெருமழை பெய்தும் கூட சோழவரம் ஏரி வறட்சியை கண்டுள்ளது. ஏற்கனவே நீர் ஆதாரமான வீராணம் ஏரி முழுமையாக வறண்டு போன நிலையில் மற்றொரு நீர் ஆதாரமான சோழவரம் ஏரியும் வறட்சியை நோக்கி செல்கிறது. மொத்த கொள்ளளவான 1081 மில்லியன் கன அடியில் தற்போது வெறும் 108 மில்லியன் கன அடி தண்ணீர் மட்டுமே இருப்பு உள்ளது. நீர் ஆவியாதலை கருத்தில் கொண்ட நீர்வளத்துறை சோழவரம் ஏரியில் இருந்து அவசரமாக புழல் ஏரிக்கு தண்ணீரை அனுப்பி அங்கு சேமிக்கும் பணியை தொடங்கியது. ஆனால் கடுமையான வெயிலால் புழல் ஏரிக்கு தண்ணீரை அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆந்திராவின் கிருஷ்ணா நதி நீரை பெற தமிழக நீர்வளத்துறையினர் ஆந்திர அரசுடன் பேசி இந்த பருவத்திற்கான 8 TMC தண்ணீரை பெற்றால் மட்டுமே சென்னையில் குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்க முடியும் நிலை உருவாகியுள்ளது. சென்னை மக்களவைத் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இடங்களில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 19ஆம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. சென்னையில் உள்ள 3 தொகுதிகளில் வாக்குப்பதிவிற்கு பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் நுங்கம்பாக்கத்தில் உள்ள லயோலா கல்லூரியில், மயிலாப்பூரில் உள்ள ராணிமேரி கல்லூரி மற்றும் கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகம் ஆகிய இடங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இந்த இடங்களில் சிவப்பு மண்டலமாக காவல்துறை அறிவித்துள்ளது. அதன்படி இப்பகுதிகளில் ஜூன் 4ஆம் தேதி வரை ட்ரோன்கள் மற்றும் இதர ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை மீறுவோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை பெருநகர காவல்துறை எச்சரித்துள்ளது. இணைய வழி சூதாட்டத்தை விளம்பரப்படுத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இணைய வழி விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டம் 2022 படி இணைய வழி சூதாட்டம் மற்றும் இணைய வழி பந்தயம் உள்ளிட்டவை தடை செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தியுள்ளது. இணைய வழி சூதாட்ட விளம்பரத்தில் ஈடுபடும் நபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனை மற்றும் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே குற்றத்தை மீண்டும் செய்தால் 3 ஆண்டுகள் வரை சிறையும் 10 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தகைய தடை செய்யப்பட்ட விளம்பரங்களை ஒளிபரப்பும் நபர்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் ஆணையர் அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ள தமிழக அரசு, இணையதளம், இணையதள செயலி உள்ளிட்டவை மூலம் இணைய வழி சூதாட்டங்களை விளம்பரம் படுத்துபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சோளிங்கர் மலைக்கோயிலில் ரோப்கார் சேவை நிறுத்தப்பட்ட நிலையில் மலையேறும் போது மூச்சு திணறி பெங்களூரு பக்தர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் 1305 படிக்கட்டுகள் கொண்ட புகழ்பெற்ற லட்சுமி நரசிம்மர் மலைக்கோயில் உள்ளது. பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் அதிகளவு பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்து செல்கின்றனர். பக்தர்களின் வசதிக்காக மலைக்கோயிலுக்கு ரோப்கார் திட்டம் கொண்டுவரப்பட்டது. தற்போது பராமரிப்பு பணிகளுக்காக 3 நாட்களுக்கு ரோப்கார் சேவை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனை அறியாமல் ரோப்கார் மூலம் மலைக்கு சென்று வரலாம் என நினைத்து கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் குடும்பத்துடன் சோளிங்கர் வந்துள்ளார். ரோப்கார் சேவை இல்லாததால் ஏமாற்றமடைந்த அவர் படிக்கட்டுகள் வழியாக மலையேறினார். சுமார் 1200 படிக்கட்டுகளை கடந்த நிலையில் மூச்சு திணறல் ஏற்பட்டு முத்துக்குமார் மயங்கி விழுந்தார். உடனடியாக டோலி மூலம் மீட்டு சோளிங்கர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு முத்துக்குமாரை கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் முத்துக்குமார் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர்.
சென்னை திருவேற்காட்டில் கூவம் ஆற்றங்கரை குடியிருப்புகளை அகற்ற கணக்கெடுப்பு பணிகளை அதிகாரிகள் தொடங்கியிருப்பதற்கு குடியிருப்புவாசிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட பெருமாள் கோயில் தெரு பகுதியில் 250க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. குறிப்பாக கூவம் நதிக்கரையை ஒட்டி மேடான பகுதியில் அமைந்துள்ள இந்த குடியிருப்புகளில் வெள்ள பாதிப்பு ஏற்படும் ஆபத்து இருப்பதாக கூறப்படுகிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் இந்த குடியிருப்புகள் இருப்பதாக கூறி அதனை அகற்ற வருவாய்த்துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம் தலைமையில் வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறையினர் வீடுகளை கணக்கெடுக்கும் பணிக்காக குடியிருப்புகளுக்கு சென்றனர். இதற்கு அந்த பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். கோட்டாட்சியரை அங்கிருந்த குடியிருப்பு வாசிகள் முற்றுகையிட்டு வீடுகளை அகற்றுவது தொடர்பான உத்தரவு நகலை கேட்டனர். அதற்கு ஆன்லைனில் டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள் என்று அதிகாரிகள் கூறியதால் பொதுமக்கள் ஆத்திரமடைந்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ஒவ்வொரு அளவீடு செய்யப்பட்ட வீடுகளுக்கும் ஊழியர்கள் பெயிண்ட் மூலம் குறியீடு செய்துவிட்டு அங்கிருந்து சென்றனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டதால் பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. கரூர் பேருந்து நிலையத்தில் போதிய நிழற்குடை இல்லாததால் கோடை வெயிலை சமாளிக்க முடியாமல் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். கரூர் பேருந்து நிலையத்தில் திண்டுக்கல், திருச்சி, பழனி, அரவக்குறிச்சி செல்லும் பேருந்துகள் நிற்கும் இடத்தில் இருந்த வணிக வளாக கட்டடம் சிதிலமடைந்ததாக இடிக்கப்பட்டது. 3 ஆண்டுகளாகியும் தற்போது வரை அந்த பகுதியில் போதிய நிழற்குடை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பேருந்து நிலையத்தில் மக்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். சிறிய தகர கொட்டைகள் போல் அமைத்து உள்ளதாகவும் அங்கு நின்றால் சுட்டெரிக்கும் வெயிலை விட அதிக வெப்பம் இருப்பதாகவும் பொதுமக்கள் கூறினர். நிழற்குடை அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக விளக்கமளித்த கரூர் மாநகராட்சி ஆணையர், நிழற்குடை அமைப்பதற்கு டெண்டர் விடப்பட்டுள்ளது என்றும் தேர்தல் விதிமுறைகள் இருப்பதால் பணிகள் தொடங்காமல் இருப்பதாகவும் கூறினார். மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி கேட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இளநீர் விலை கிடுகிடுவென அதிகரித்துள்ளது. கேரளாவை ஒட்டியுள்ள மாவட்டமானதால் கன்னியாகுமரியில் தென்னை விவசாயம் அதிக அளவில் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது அதிக வெப்பத்தால் தென்னையில் மகசூல் குறைந்துள்ளது. இதனால் இளநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு வெளி மாவட்டங்களில் இருந்து கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. இளநீர் ஒரு காய் 35 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது விலை கிடுகிடுவென அதிகரித்து 70 முதல் 75 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நாடன் பச்சை இளநீர் 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தலைவாசல் அருகே சுருகுமானை வேட்டையாடிய இளைஞரை கைது செய்த வனத்துறையினர் தப்பியோடிய இருவரை தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் சடையகவுண்டன் காப்புக்காடு பகுதியில் சுருகுமான் வேட்டையாடப்படுவதாக மாவட்ட வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் ஆத்தூர் வனச்சரக ஊழியர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது சிறுவாச்சூர் எலந்தவாரி மலை கிராமத்தைச் சேர்ந்த மூவர் நாட்டுமானை வேட்டையாடியது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை வனத்துறையினர் விரட்டியபோது கார்த்தி என்பவர் மட்டும் சிக்கினார். அவரிடமிருந்து நாட்டு துப்பாக்கியும் வேட்டையாடப்பட்ட சுருகுமானும் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் அவரை கைது செய்து சிறையில் அடைத்த வனத்துறையினர் கார்த்தியுடன் இணைந்து வேட்டையில் ஈடுபட்டு தப்பி ஓடிய தமிழ்ச்செல்வன் மற்றும் மாதவனை தேடி வருகின்றனர். ராகுல் காந்தி இந்தியாவின் அடுத்த பிரதமராக வேண்டும் என பாகிஸ்தான் விரும்புவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் ஆனந்தில் பிரதமர் மோடி பரப்புரை நிகழ்த்தினார். அப்போது பேசிய அவர், இந்தியா பலவீனமாக இருக்க வேண்டுமானால் ராகுல் காந்தி பிரதமராக இருக்க வேண்டும் என பாகிஸ்தான் கருதுவதாக தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி என்பது பாகிஸ்தானின் சீடன் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் ஒருவர் ராகுல் காந்தியை புகழ்ந்து பேசியிருப்பதை சுட்டிக்காட்டி பிரதமர் இவ்வாறு பேசினார். காங்கிரஸ் தோற்கும் நிலையில் இருப்பதால் பாகிஸ்தான் கண்ணீர் விடும் நிலைக்கு சென்றுவிட்டதாகவும் பிரதமர் பேசினார்.
ஓட் ஜிகாத், அதாவது தேர்தல் புனித போர் நடத்த சமாஜ்வாதி கட்சித் தலைவர் ஒருவர் கூறியிருப்பதாக பேசிய பிரதமர், இப்பேச்சு ஜனநாயகத்திற்கே அவமானம் என்றும் காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் இதை கண்டிக்கவில்லை என்றும் விமர்சித்தார். பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட பிரஜ்வல் ரேவடாவை ஆதரித்து பேசியதற்காக பிரதமர் மோடி மன்னிப்பு கோர வேண்டும் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பேசியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஷிமோகாவில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசினார். பாஜக கூட்டணி வேட்பாளர் பிரஜ்வல் ரேவண்ணா சுமார் 400 பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்துள்ளதாகவும் இவர் செய்துள்ளது சாதாரண பாலியல் குற்றம் அல்ல என்றும் ராகுல் தெரிவித்தார். மிகப்பெரிய குற்றவாளியை ஆதரித்து பேசி அவருக்கு வாக்கு கோரிய குற்றத்திற்காக பிரதமர் மோடி இந்நாட்டின் பெண்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார். பிரஜ்வலை ஆதரித்து பேசியது மூலம் இரு நாட்டின் ஒவ்வொரு பெண்ணையும் பிரதமர் அவமதித்துள்ளதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். மேலும் பிரஜ்வலின் தவறுகள் தெரிந்த பின்பும் அவரது கட்சியுடன் பாஜகவின் கூட்டணி தொடர்வது பதவிக்காக அக்கட்சி எதையும் செய்ய தயாராக இருப்பதை காட்டுவதாகவும் ராகுல் பேசினார். ஹைதராபாத்தில் கண்டெய்னர்களில் கொண்டு செல்லப்பட்ட 2000 கோடி ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கேரள மாநிலம் கொச்சினில் இருந்து ஹைதராபாத்துக்கு சென்று கொண்டிருந்த 4 கண்டெய்னர் வாகனங்களை சோதனையிட்ட போது அதில் தலா 500 கோடி ரூபாய் என 2000 கோடி ரூபாய் இருந்தது கண்டறியப்பட்டது. உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட பணத்துடன் கண்டெய்னர் வாகனங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். 4 கண்டெய்னர்களும் ஹைதராபாத்தில் உள்ள ரிசர்வ் வங்கிக்கு கொண்டு செல்லப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்டவை ஐசிஐசிஐ மற்றும் பெடரல் உள்ளிட்ட வங்கிகளுக்கு சொந்தமான பணம் என அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சியாச்சின் அருகே ஷாக்ஸ்காம் பள்ளத்தாக்கு எப்போதும் இந்தியாவுக்கு சொந்தமானது என மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். சியாச்சின் அருகே சீன நடவடிக்கைகள் தொடர்பாக டெல்லியில் பேட்டியளித்த அவர் 1963ஆம் ஆண்டு சீனா பாகிஸ்தான் எல்லை ஒப்பந்தத்தை இந்தியா ஒருபோதும் ஏற்கவில்லை என கூறினார். இந்தியா அதனை நிராகரிப்பதாகவும் ஷாக்ஸ்காம் பள்ளத்தாக்கை நம்முடைய நிலப்பரப்பாகவே கருதுவதாகவும் ரந்தீப் ஜெய்ஸ்வால் திட்டவட்டமாக தெரிவித்தார். எல்லைப்பரப்பில் உண்மைகளை மாற்றும் சீனாவின் சட்டவிரோத முயற்சிக்கு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் நலன்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தங்களுக்கு உரிமை இருப்பதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேரூராட்சி குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ஓமலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் சுமார் 10,000 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கிருந்து நாள்தோறும் 10க்கும் மேற்பட்ட டன் குப்பைகள் சேகரிக்கப்படுகின்றன. இந்த குப்பைகள் அனைத்தும் நேரு நகர் சரபங்கா ஆற்றங்கரையோரத்தில் கொட்டப்படுகிறது. சரபங்கா ஆறே மூடப்படும் அளவுக்கு குப்பை மேடாக மாறியுள்ள இப்பகுதியில் அடையாளம் தெரியாத நபர்கள் குப்பைகளுக்கு தீ வைத்து சென்றுள்ளனர். இதனால் புகைமூட்டம் எழுந்துள்ளதால் கடுமையாக பாதிக்கப்படுவதாக ஓமலூர் நேரு பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். குப்பைகள் கொட்டப்படுவதை தடுத்து சரபங்கா ஆற்றை பாதுகாக்க சேலம் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். உலகின் மிக ஆழமான கடல் பள்ளம் மெக்சிகோவில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ராட்சத பள்ளம் 1380 அடி ஆழமுள்ளது என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அடர் நீல நிறத்தில் காணப்படும் ராட்சத பள்ளத்தில் வெளிச்சம் புகாது என்றும் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் இந்த பள்ளங்களில் ஆக்ஸிஜன் குறைவாக இருக்கும் எனவும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். தீங்கு விளைவிக்கக்கூடிய ஹைட்ரஜன் சல்பைடு வாயு இருப்பதால் இந்த பள்ளத்தில் சென்று ஆய்வு செய்வது சவாலானதாகவே இருக்கும் எனவும் இங்கு குகைகள், சுரங்கங்கள் இருக்கலாம் எனவும் கூறுகின்றனர். ஐபிஎல் தொடரில் எஞ்சியுள்ள ஆட்டங்களில் லக்னோ வீரர் மயங்க் யாதவ் விளையாடுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்காக டெல்லியைச் சேர்ந்த 21 வயது வேகப்பந்து வீச்சாளர் மயங்க் யாதவ் விளையாடி வருகிறார். இவர் இதுவரை 4 போட்டிகளில் களம் இறங்கி 7 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். மணிக்கு 156 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேலாக பந்து வீசி கவனம் பெற்ற மயங்க் யாதவ் அடிவயிற்று பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணமாக சில ஆட்டங்களை தவறவிட்டார். காயத்திலிருந்து மீண்ட அவர் செவ்வாய்க்கிழமை நடந்த மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் களம் திரும்பினார். ஆனால் அன்றைய ஆட்டத்தில் மீண்டும் காயத்தில் சிக்கி வெளியேறினார். அவருக்கு வயிற்று பகுதியில் தசைநார் கிழிவு ஏற்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. எனவே எஞ்சியுள்ள போட்டிகளில் மயங்க் யாதவ் ஆடுவது சந்தேகம்தான் என்று கூறப்படுகிறது. வேட்டையன் படப்பிடிப்பிற்காக நடிகர் ரஜினிகாந்த் மும்பைக்கு புறப்பட்டுச் சென்றார். இயக்குநர் ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் திரைப்படம் வேட்டையன்.
லைகா புரொடக்ஷன் தயாரிக்கும் இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் அனிருத் இசையமைக்கிறார். இந்த படத்தின் அறிமுக பாடலில் ரஜினியுடன் இணைந்து அனிருத் நடனமாடுவதாக கூறப்படுகிறது. அமிதாப் பச்சன், ஃபஹத் ஃபாசில், மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், துஷாரா விஜயன் உள்ளிட்டோர் நடிக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு மும்பை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இதன் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொள்வதற்காக நடிகர் ரஜினிகாந்த் மும்பை புறப்பட்டுச் சென்றார். சர்வதேச முதலீட்டாளர்கள் உற்று கவனித்து வந்த அமெரிக்காவின் கடன் கொள்கையை அந்நாட்டு பெடரல் வங்கி அறிவித்துள்ளது. கடன்களுக்கான வட்டி விகிதங்களில் மாற்றமில்லை என்பதுதான் அது. அமெரிக்காவில் தற்போது கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் 23 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிகமாகவே உள்ளது. அதாவது கடன்களுக்கான வட்டி விகிதம் 6வது முறையாக மாற்றம் செய்யப்படாமல் 5.25% இருந்து 5.30% வரை உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவுக்கு பிறகான காலங்களில் அமெரிக்காவில் பணவீக்க விகிதம் 40 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிகரித்த நிலையில் அதனை குறைக்க கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் அதிகரிக்கப்பட்டு வந்தன. இந்த சூழலில் சென்ற மார்ச் மாதத்தில் பணவீக்கம் 3.5% குறைந்த நிலையிலும் பெடரல் வங்கியின் இலக்கான 2 விழுக்காட்டிற்குள் வரவில்லை என்பதால் வட்டி விகிதங்களை குறைக்கவில்லை என்று அந்த வங்கியின் கவர்னர் தெரிவித்துள்ளார். பணவீக்க விகிதங்களை உற்று கவனித்து வருவதாகவும் அதை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.